சிறுகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு, "அப்பா நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை நம்ம வீடவே நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே போச்சேடா, எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறாங்களே, இப்படி எல்லாமே சதி பண்ணி என்னை இப்படி நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டாங்களே. இந்த வீடை நாங்கள் எவ்வளோ ஆசாசியாக என் உழைப்பை போட்டு தெரியுமா? ஆனால் இன்னைக்கு அதில் நான் வாழ முடியாமல் போயிடுச்சு. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்க, அவங்களோட பிள்ளைங்க எல்லாரும் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும்னு நான் எவ்வளோலாம் ஆசைப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு இந்த வீட்டில் இருந்து ஒரு செங்கல் கூட எனக்கு சொந்தம் இல்லைன்ற போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குடா. இந்த கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக நான் ஒரேடியாக போய் சேர்ந்துட்டேன்னா எனக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை நம்பி தானே நாங்கள் எல்லாரும் இருக்கோம். நீங்கள் இப்படி பேசினா நான் என்னப்பா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. முடியலடா முத்து, ரொம்பவே கஷ்டமாக இருக்குடா. இந்த மாதிரி கஷ்டம் என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது இந்த வீட்டை மீட்டு எடுத்துடலாம், 3 மாதம் டைம் இருக்கே அப்படின்னு நானும் நினச்சேன்டா. ஆனால் கடைசியில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜயா இருந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. என் முகத்திலே நீ முழிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.